I am Dr. Paneerselvam, founder of GrowBeak. My dear friends, இந்த வீடியோ ஒரு நத்திங் பட் டிப்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெளியே போகையில் பர்ஸை மறந்துட்டு போயிடுவீங்க, உங்களுடைய ஐடி கார்டு எடுத்து போயிடுவீங்க, உங்களுடைய கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் தான். எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ஒரு தெளிவான கருத்து ஒன்று கிடைத்தது. அதை என்னுடைய ஆடியன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். அதான் இந்த வீடியோ இன்றைக்கு. நம்முடைய ஐம்புலன்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஐம்புலன்களில் நமக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒன்று இன்டர் கனெக்டடு, எல்லாமே நமக்கு முக்கியமானது. இதில் மனிதனுக்கு அந்த ஹோல் பாடி, இந்த எக்ஸிஸ்டன்ஸில் ஒரு ப்ளஷரு, ஒரு ப்ளசண்ட்டு, ஒரு ப்ளீஸிங் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே கனெக்டடாக இருந்தாலும், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருந்தாலும், இருக்கிறதுலே ஒரு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது காது தான். ஏன்னா காது அவ்வளோ பெரிய மெக்கானிசத்துக்குள்ளே இருக்கிறதாக நான் பார்த்தேன். சாதாரணமாக நம்மளே நீங்கள் ஒரு நல்ல ப்ளீஸிங்காக இருக்கையில், சந்தோஷமாக இருக்கிற பண்ணையிலையும் காது ரொம்ப தேவைப்படுது. ஒரு கருத்தை இன்னொருத்தர் சொல்ல வர்றாரு அப்படின்னா அவரே அடிக்கடி கேட்பார், காது கேட்குதா, புரியுதா, தெரியுதா அப்படின்னு கேட்பார். அதே போல் ஒருத்தர் திட்டிகிட்டு இருப்பான், கோபத்தில் பேசல கூட, உன் காதில் செவிடா, நான் என்ன சொல்லிட்டுருக்கேன், சொன்னதை திருப்பி சொல்லிட்டுருக்கேன். அப்போ இதற்கு எல்லாம் பயன்பாடாக இருக்கக்கூடிய காது. இப்போ இந்த காதில் நிறைய மெக்கானிசம் இருக்கிறதுனால we have to be careful from the morning till evening or till your bed time. ஏன்னா குளிர் காற்று புகையில் ஒரு பிரச்சனை ஆகிடுது. குளிக்கையில் உங்களுக்கு உள்ள தண்ணி போயிட்டால், அது தண்ணி உள்ளே சேகரித்து விட்டால் அங்கே உள்ள திரவம் இந்த திரவம் சேர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுது. ட்ராவல் பண்ணையில் கூல் ஏர் புகையில் சில டெம்பரேச்சர் ஒத்துக்கிறது, சில டெம்பரேச்சர் ஒத்துக்கிற மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன விளைவில் கொடுக்கும் அப்படின்னா, சம்டைம் தலை சுற்றல், அப்புறம் கிறுகிறுப்பு, இது எல்லாத்தையும் வரக்கூடிய நிலைமையில் வரும். உங்கள் காதை மட்டும் நம்மளுடைய காதை மட்டும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அந்த பேலன்ஸ் ஆஃப் தி பாடி, அதாவது உங்களுடைய சமநிலைப்படுத்தக்கூடிய உறுப்புகளில் இது ஒரு உறுப்பாக இருக்கிறது. ஸோ இவ்வளோ பெரிய காது நம்ம ஈவன் நைட்டில் படுக்க போய் கூட உங்கள் பெட்டு நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுறோம், வைக்கிறோம், அப்படி ஒரு இன்செக்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் பெட்ரு. ஒரு சின்ன ஒரு எறும்போ அல்லது ஒரு சின்ன ஒரு பொருட்களோ காதில் போயிட்டோம் அப்படின்னா அது எடுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடு. அதோட மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டு வச்சுன்னா கேட்காமல் போயிடும். கேட்காமல் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன மெஷின் வச்சாலும் இது வச்சாலும் ஒரு பேச்சையோ ஒரு பாடலையோ அல்லது ஒரு அருமையான இசையையோ கேட்க முடியாத நிலைமையாகி இன்பத்தினுடைய எல்லைக்கே போக முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடியது அந்த அருமையான காது. அதனால் மை டிப்ஸ் இஸ் டுடே டு டேக் கேர் ஆஃப் யுவர் இயர். அதுக்குள்ளே என்னென்ன மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காதிலிருந்து நீங்கள் உங்களுடைய பேச்சோ பாடலோ இசையோ சேர்றதுக்குள்ளே உள்ள கிலோமீட்ரு எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு, என்ன வேவ்ஸு போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு கருத்து. காதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்டர்னல் இருக்குது, மிடில் இருக்குது, அப்புறம் உள்காது உள்ள இன்டர்னல் ஒன்று இருக்குது. இப்போ சாதாரண ஒரு ஒளி எழும்புது, ஒரு ஹார்ன் சவுண்டோ ஒரு பேச்சு சவுண்டோ இல்லை இசையோ பாட்டலோ எழும்பின உடனே அது எங்கே போகுது அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வெளிக்காது அதாவது எக்ஸ்டர்னல் அது வாங்கிக்கிறது. அது வாங்கிக்கிட்டு எங்கே போகுது, சென்ட்ரலுக்கு அனுப்புது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செவி பறை இருக்குது, ட்ரம் இருக்குது. அங்கே அந்த ட்ரம்மில் சடனாக ஒரு சவுண்டு வந்தோடனே வைப்ரேஷன் ஆகுது. அந்த வைப்ரேஷனை ஒட்டி என்ன இருக்குன்னா, ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, சுற்றி ஒரு சில நர்வ்ஸு, 3 நர்வ் இருக்குது. அதுக்கு பேர் சுத்தி, பட்டடை, அங்கவடி அப்படின்றாங்க. ஸோ இந்த பட்டடைக்கு உள்ளே போனதுக்கு அந்த மிடில் போன உடனே அங்கே இந்த மிடில் போகுதுலே போன உடனே அங்கே ஒரு சின்ன ஒரு காக்னியா அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. அது ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நத்தை வடிவில் உள்ளே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிக்யூடு சப்ளை ஆகிட்டுருக்கு. அந்த சப்ளை எப்படின்னா அது பேர் பெர்லிம்ப் அண்ட் எண்டோலிம்ப். இது நம்ம வெஹிக்கிளில் காரில் இருக்கிற மாதிரி டக்குன்னு பிஸ்டன் போல் ஒர்க் பண்ணுது. அங்கே ஃபஸ்ட்டில் ஏற்பட்டது மிடில் போய் இங்கே போனோன்னே இங்கே ஒரு சின்ன வைப்ரேஷன் ஏற்படுது. அதான் அந்த திரவமாக இருக்கிறது. சம்டைம் நம்ம என்ன போட்டு காதில் அழுக்கு இருக்குன்னு போட்டு உள்ளே காதை கையை விட்டு சுண்டு வரல வச்சு தேங்காய் எண்ணெய் வச்சு உள்ளே பண்ணுறோம். பட் இது அதுவாக வெளியே வந்துடும். இதுக்கு மெக்கானிசம் எப்படின்னா, அழுக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு தேவையில்லை அப்படின்னா வெளியே வந்துடும். தட்ஸ் நாட் அழுக்கு, லிக்யூட் ஃபார்ம் ஆகி அது வேஸ்ட்டு வேணான்னு வெளியே வருது. இதை போட்டு நம்ம குச்சியை போட்டு ஸ்டிக்ஸை போட்டு கையை போட்டு பண்ணுறது ஐ திங்க் நீங்கள் அந்த ட்ரம்மில் சவுண்டு வராத நிலைமைக்கு உருவாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிவிடும். இப்போ என்னன்னா, அந்த திரவங்களில் அங்கே ஒரு சாதாரண ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு இழை நரம்பு அங்கே உள்ள மிதந்துக்கிட்டு இருக்குது. அதில் போய் இந்த சவுண்டு போய் விழுகுது.
அதுதான் வந்து ஒரு இடி போல், எப்படி நம்ம வந்து தண்டர் மழையில் ஒரு இடியோடு வர்ற மாதிரி அங்கே ஒரு பெரிய மின்னலை உருவாக்கி அந்த நரம்பு தான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கரெக்டாக வந்து உங்களுடைய பிரெயினுக்கு போய் அது வந்து என்ன ஆகிடுது, நீங்கள் பேசக்கூடிய பேச்சையோ அல்லது மியூசிக்கையோ அல்லது வந்து ஒரு திட்டுறதையோ அல்லது வந்து விரும்பக்கூடிய அத்துணையையும் வந்து செலக்ட் பண்ணி உங்கள் பிரெயினுக்கு கொடுக்குது. இவ்வளோ பெரிய அருமையான இந்த காதை வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஈவன் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம அப்பப்போ வந்து இயரை வந்து செக் பண்ணுறது, இயர் ட்ரம் சரியாக இருக்குதுன்னு பார்க்குறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் வந்து ரொம்ப குளிர் காற்றுலையோ கொடைக்கானல்லையோ இந்த மாதிரி ஒரு குளிர் இடங்களுக்கு போகையில் வந்து காதுக்கு வந்து காற்று போகாத அளவிற்கு நம்ம வந்து காட்டன் இதெல்லாம் போல வச்சு பாதுகாப்பு நல்லது. இவ்வளோ பெரிய அருமையான உறுப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறதே நேரத்தில் அதனை நாம் மிக முக்கியமாக பாதுகாக்க வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ வெரி மச்.